கார்த்திக், இந்த இந்த டெலிகாம் சைபர் செக்யூரிட்டி இந்த ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா கார்த்திக், இந்த 2024 அமெண்ட்மெண்ட், அதில் அவங்க சில செக்ஷன்ஸ் படி தான் இந்த ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. கார்த்திக், இதை எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அரசு என்னென்ன காரணங்களை பட்டியலிட்டு இருக்குது கார்த்திக்? இதை கட்டாயப்படுத்தியதற்கான காரணமாக என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? இப்போ நம்ம வந்து இதை பார்க்குறோம். இது வந்து டைரக்ஷன்ஸ் நேற்று வந்த டைரக்ஷன். பட் இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இன்னொரு டைரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் இதையும் 2 ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா இதனோட பர்பஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நவம்பர் 28 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து வாட்ஸ்அப், டெலிகிராம் அண்ட் தென் லைக் இந்த மாதிரி வந்து என்னென்ன மெசேஜிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ இவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து சிம் கார்டோட சின்க்ரனைஸே ஆகாது. வாட்ஸ்அப்க்கு தேவை ஒரு 10 டிஜிட் நம்பர். அந்த நம்பர் எந்த நம்பரானாலும் இருக்கலாம், சிம் கார்டு அந்த மொபைல்ல இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த டைரக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம் வந்து இனிமேல் சிம் கார்டோட டேக் ஆகணும், டேக் ஆகிதான் இனிமேல் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வாட்ஸ்அப் வந்து மொபைல்ல மட்டும் ஒர்க் பண்றது இல்லை, சிஸ்டம்லயும் நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ல யூஸ் பண்ணும் போதும் ஒன்ஸ் இன் 6 hours வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகணும், திருப்பி ஃப்ரெஷ்ஷா ரீஎனேபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற வந்து ஸ்கேம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்தியாவில இருந்து நடக்கிறது இல்லை, எல்லாமே வேற வேற கண்ட்ரில இருந்தா அதிகமா நடக்குது. ஸோ இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து நடந்தாலுமே வந்து இதுக்கான பேங்க் அக்கௌண்ட்ஸ் இந்தியாவில தான் இருக்கு. அது வந்து நிறைய அப்பாவி மக்களோட பேர்ல தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ இந்த மொபைல் நம்பர்ஸை மட்டும் வந்து கிரிமினல்ஸ் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பேர்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு தேவையான ஓடிபிஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு விக்டிம் வந்து டார்கெட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல கொண்டு வந்து அவங்க கிட்ட வந்து ஸ்கேம்ஸ், லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ்ன்னு சொல்றதோ இல்ல வந்து ட்ரேடிங் ஸ்கேம்னு சொல்றதோ, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ்லாம் இதை தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் முதல்ல இதை டேக் பண்ண சொல்றாங்க. டேக் பண்ணது மட்டும் இல்லாம அடுத்த ஸ்டெப்பா மொபைல் போன் மேனுஃபேக்சரருக்கு இந்த ஆப்பை மேண்டேட்டரியா கொண்டு வர சொல்றாங்க. மேண்டேட்டரியா இந்த ஆப் எல்லா இதுலயும் இருக்கணும். அதாவது இதுக்கு மேல மேனுஃபேக்சர் பண்ற எல்லா மொபைல்லையும் வந்து இந்த ஆப் வந்து மேண்டேட்டரியா இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க மேனுஃபேக்சர் கொடுத்த மொபைலையும் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கும்போது இந்த ஆப்ஸ் வந்து மேண்டேட்டரியா உள்ள எல்லாத்தையும் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, கிரிமினல்ஸை ட்ராக் பண்றதுக்கும் அவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கும், அதே மாதிரி ஃபேக் நேம்ல வந்து சிம் கார்ட்ஸ் வாங்காம ஜெனியூனா இருக்கிறத பார்க்கறதுக்கும் பண்றாங்க. இதுதான் மெயின் பர்பஸா அதனோட அஜெண்டாவே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற மேஜாரிட்டிஸ் கிரைம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பரை பேஸ் பண்ணியும் வந்து ஆன்லைன் மெசேஜிங் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் கிரைம்ஸ் எல்லாம் நடக்குது. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க முதல்ல ஒண்ணு கேட்டிருந்தீங்க, லைக் மொத்த ஆப்ஸும் இதே அப்ளிகேஷன்ஸ் பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. அந்த ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது. ஸோ மொத்த ஆப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னா அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். வேற இந்த ஆப் வந்து இப்ப புதுசா கொடுத்துருக்க டைரக்ஷன் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் அது மொபைல்ல வந்துடும், உங்களால அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது, டெலிட்டும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து மேண்டேட்டரி ஆப்பா உள்ள வந்துருது. ஸோ அதை தான் இங்க மொத்த ஆப்புக்கும் இங்க இருக்க ஆப்புக்கும் வந்து ஒரு வித்தியாசமா நம்ம பார்க்கலாம். பட் ஹவவர் கிரிமினல்ஸ் நம்ம ட்ராக் பண்ணணும், அதே மாதிரி வந்து ட்ராக் பண்றோமோ இல்லையோ, யாரும் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் கிட்ட ட்ராப் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் மெக்கானிசம் அப்படின்றது ஒன்று கண்டிப்பா நமக்கு தேவையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரைவசி டிபேட் போயிட்டு இருக்கு, இதனால பிரைவசி வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் மொபைல் போன்ஸ் சைனால இருந்தா மேனுஃபேக்சர் ஆகுது. இப்போ இவங்க கொடுக்குற டைரக்ஷன்ஸும் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்போ, விவோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தான், ஆப்பிள் இந்த கம்பெனிஸ் தான் போயிருக்கு. ஆப்பிளை தவிர மிச்சது எல்லாமே வந்து சைனீஸ் கம்பெனி தான். ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேண்டேட்டரி அப்ளிகேஷன்ஸ் பை டிஃபால்ட் மேனுஃபேக்சர் வச்சுதான் கொடுக்குறாங்க. அந்த ஆப் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எடுத்துட்டு தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் மைக்ல இருந்து, கேமரால இருந்து, இல்ல கால் லாக்ஸ்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்க நம்ம பார்க்க வேண்டியது, வேற ஒரு நாட்டுல இருக்கவங்க நம்மள ஸ்வைப் பண்ணலாம், இந்தியன் கவர்மெண்ட் ஸ்வைப் பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒன்று தான் நம்ம பார்க்கணும். அதையும் தாண்டி ஸ்வைப் பண்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுக்கான சட்டம் ஆல்ரெடி நம்ம 2000 கொண்டு வந்துட்டோம். லைக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அப்படின்னு வந்தது. அதிலே செக்ஷன் 69 வந்து பாத்தீங்க அப்படின்னா government or any of its agency has the power to intercept, monitor and decrypt any communication. சோ அதனால பாக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா சட்டப்படி இருக்கு. அந்த சட்டம் 5 ஏஜென்சிக்கு மட்டும் தான் கார்த்தி பொருந்தும், எல்லாத்துக்கும் எல்லாம் பொருந்தாது இல்ல. 10 டாப் ஏஜென்சிஸ்க்கு மட்டும் தானே பொருந்தும். நீங்க ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு அது பொருந்துறது பிரச்சனை இல்ல, ஒரு டெலிகாம் மினிஸ்ட்ரி இதை செய்யறது தானே இங்க ப்ராப்ளமா இருக்கு. கவர்மெண்ட் ஏஜென்சி அப்படின்றது எப்ப வேணா அந்த ஏஜென்சி அவங்க கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி 5 ஏஜென்சி இருந்து அதுக்கப்புறம் அது ஒரு 8 ஏஜென்சி ஆக்குனாங்க. இப்போ ஒன்னு அடிஷனல் 2 ஏஜென்சி ஆட் பண்றாங்க. இல்ல கார்த்திக் என்னன்னா, நீங்க
இங்க வந்து இந்த சஞ்சார் சாத்தி ஆப் என்ன சொல்லுது, இவங்க வந்து கேமரா டேக் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸை அக்சஸ் பண்ணணும்னு சொல்லுது. ஆல் த கால் லாக்ஸை வந்து ரீட் பண்ணணும்னு சொல்லுது. ரீட் ஃபோன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஐடென்டிட்டியை ரீட் பண்ணணும்னு சொல்லுது. நீங்க எஸ்எம்எஸ் வியூ பண்ணும், எஸ்எம்எஸ் மெசேஜை ரீட் பண்ணணும்னு சொல்லுது. ரீட் யுவர் டெக்ஸ்ட் மெசேஜஸ் எஸ்எம்எஸ் ஆர் எம்எம்எஸ் அதையும் பண்ணணும்னு சொல்லுது. நீங்க ஸ்டோரேஜை வந்து என்ன பண்ணுது, மாடிஃபை ஆர் டெலிட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் யூ ஷேர்டு ஸ்டோரேஜ்னா அதையும் அக்சஸ் பண்ணுவேன்னு சொல்லுது. நம்ம டெலிட் பண்ணாலும் அதையும் அக்சஸ் பண்ணுவேன்னு சொல்லுது. நீங்க வேற என்ன ஆண்ட்ராய்டு பெர்மிஷனு, ஃபிளாஷ் லைட்டு, அப்புறம் கண்ட்ரோல் வைப்ரேஷனு, ரன் அட் ஸ்டார்ட் அப்பு, கூகுள் பே லைசன்ஸு, வியூ நெட்வொர்க் கனெக்ஷன், நம்ம எங்க நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருக்கோங்கிறது, ப்ரீவென்ட் ஃபோன் ஃப்ரம் ஸ்லீப்பிங்ல இருந்தாலும் அதையும் நான் அக்சஸ் பண்ணுவேன்னு சொல்லுது. அப்புறம் ஷோ நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணுவேன்னு சொல்லுது. இந்த எல்லா அக்சஸுமே நாம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆப்புக்குமே நாமளே கொடுத்துருக்கிறோமா? அப்சல்யூட்லி. எந்த ஆப்ல இந்த ஆக்சஸ் இல்லாம இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல, அதனால தானே நாங்க கேக்குறோம். எல்லா ஆப்புமே இப்போ டிஃபால்ட் இந்த ஆக்சஸ் எல்லாம் இருக்கு. தட்ஸ் கால் கன்சென்ட். நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம அலோன்னு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா ஆக்சஸ் டு கான்டாக்ட், ஆக்சஸ் டு கேமரா, ஆக்சஸ் டு மைக், ஆக்சஸ் டு கால் லாக்ஸ், ஆக்சஸ் டு கேலரி எல்லாமே நம்ம அலோன்னு தான் கொடுக்குறோம். கொடுத்தது இட்ஸ் கால் ஸ்பெசிபிக் கன்சென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி 2018க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கால் ஜெனரல் கன்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் 2018க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் கன்சென்ட்டே நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு ஆக்சஸுமே நம்ம வந்து அலோ கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லா ஆப்ஸுமே இது வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு ஆப்புமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தூங்குறது அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஆப்ஸ் 24/7 ஒர்க் ஆயிட்டு தான் நாம இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் கார்த்திக். ஆனா ஏன் வந்து இந்த அரசாங்கத்தின் மேல ஏன் இவ்வளவு சந்தேகத்தை எழுப்புறாங்க, அச்சத்தை எழுப்புறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பழைய சம்பவத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்க 2020 கோவிட் உச்சகட்டத்தில் இருந்தபோது இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆரோக்கிய சேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து கொடுத்தாங்க. அந்த ஆப்பை ஆல் த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டவுன்லோட் பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் யார் கோவிட்டோட இருக்கிறாங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். நாங்கள் த எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய லொட்டு லொசுக்கு எல்லா அமைச்சகங்களும் எல்லா எம்ப்ளாயிஸையும் அதை டவுன்லோட் பண்ண சொன்னாங்க. நீங்கள் யாரா அந்த ஆப்பை தயாரித்தது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் கேட்டால் டெலிகாம் மினிஸ்ட்ரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுச்சு, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுச்சு, எலக்ட்ரானிக்ஸ் மினிஸ்ட்ரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுச்சு, டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுச்சு, மை கவர்னன்ஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுச்சு, இந்த நாட்டில் இருக்கிற எந்த அமைச்சகமும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனா எல்லா அமைச்சகமும் டைரக்ஷன் கொடுத்தது இதை நீ டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்சல்யூட்லி. பிரச்சனை இங்கதான் இருக்குங்க. இன்னும் என்னென்ன எந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றேன்னு சொல்றாங்க, பட் அது சேஃபா ஸ்டோர் பண்றாங்களா, செக்யூர்டா வச்சிருக்காங்களா, அது வந்து வெளியில போகாம பாத்துக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள் இது எங்கேயுமே சொல்லல. அப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதார் இன்ஃபர்மேஷன் கூட அப்படிதான் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ ஆதார் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாங்க, அது 100% சேஃபா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது கவர்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆக்சுவலி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சேஃபா வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. பட் இங்க கலெக்ஷன்லேயே பிரச்சனை இருக்கிறதுனால இங்க ஆதார் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலயுமே நமக்கு கிடைக்குது. அதே மாதிரிதான் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்றதுக்கோ இல்ல இந்த மேண்டேட்டரின்னு சொல்றதுக்கு முன்னாடியோ இதுக்கான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வச்சிருக்கணும். ஸோ வந்து லைக் பப்ளிக் கிட்ட கன்சல்டேஷன் வச்சிருக்கணும், எல்லா மொபைல் மேனுஃபேக்சர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வச்சிருக்கணும். வச்சுட்டு இது எங்க எடுத்துட்டு போறோம், எப்படி கொண்டு போறோம், எப்படி சேஃபா வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை கொண்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த டிபேட்டோ இந்த பிரச்சனை இங்க வந்திருக்காது. ஸோ இந்தியாவில் இருக்க பிரச்சனை அதுதான். ஓகே கார்த்திக். டைரக்ஷன் கொடுத்த உத்தரவில் டெலிகாம் மினிஸ்ட்ரியினுடைய ஏஐ அண்ட் டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் கொடுத்த உத்தரவில் நீங்கள் இதை கட்டாயமாக நிறுவனம்னு சொல்லிட்டு செல்ஃபோன் மேனுஃபேக்சர் யூனிட்ஸ்க்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பட் அதை ரிட்டனாக கொடுத்துட்டாங்க, சரியா? பட் மினிஸ்டர் வந்து ஓரல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு, நீங்கள் இதை வேணும்னா நீங்கள் எப்போ வேணால் டெலீட் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் செக்யூரிட்டி தான், சிட்டிசனுடைய டிஜிட்டல் செக்யூரிட்டி தான் இதனுடைய ப்ரியாரிட்டி அப்படின்ட்டு இந்த ஓரல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, இது அப்படியே பொருந்துமா அந்த நிறுவனங்களுக்கும்? இல்லைங்க, அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அவங்க ஆல்ரெடி கொடுத்த டைரக்ஷன் அமெண்ட் பண்ணி திருப்பி இன்னொரு சர்க்குலர் கொடுக்கணும். அவங்க இன்னொரு சர்க்குலர் அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷனல் அப்படின்றது கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா தேவைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ற வேர்டிங்ஸும் அதில் கொண்டு வரணும்.
ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவங்களுக்கு ஒரு விண்டோ பீரியட் கொடுத்துருக்காங்க, 120 days என்னமோ கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, பட் நீங்க ஆப்ஷனலா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா that is applicable to the manufacturers. கார்த்திக், இது வந்து வழக்கமாக டிஃபால்ட்டாக வரக்கூடிய சில ஆப்ஸுக்கும் இந்த ஆப்ஸுக்கும் இப்போ ஒரு ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னா அதை பல பேர் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது ஒரு ரெவென்யூ மெக்கானிசமாக அந்த நிறுவனத்துக்கு பயன்படுது. சரிங்களா? கரெக்டு தானே நான் சொல்கிறது? அப்சல்யூட்லி. பட் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய டெலிகாம் மினிஸ்ட்ரி இந்த ஆப்பை நீங்கள் தயாரிக்கக்கூடிய எல்லா தொலைபேசிகளிலும் கட்டாயமாக இந்த ஆப்பை நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது ஏதாவது ஒரு வடிவத்தில் இது ரெவென்யூ மெக்கானிசமா கவர்மெண்ட்டுக்கு மாறுதா? இது வந்து ஓட் மெக்கானிசமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் டைம்ல இது யூஸ் பண்ணிக்கலாம். எலெக்ஷன் டைம்ல எஸ். ஸோ பிகாஸ் சர்வேலன்ஸ் அவங்களுக்கு தேவை. அப்படி இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒருத்தர் வந்து சர்வேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப் மூலியமா தான் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பேக்கேஜஸ் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஆப்ஸ் வச்சு அவங்க வந்து ஸ்பை பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ், இன்னொன்னு மாஸ் டேட்டா கலெக்ஷன். இது ரெண்டு தான். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரியே வந்து இப்போ நீங்க வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இவங்க எல்லாம் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி ரெவென்யூ மாடல் யூஸ் பண்றாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அவங்க அதிகமா பண்ணுவாங்க. தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் இல்லாம அவங்க பாத்துப்பாங்க. இன்னும் லைக் தேர்ட் பார்ட்டி வந்து ஹேக் பண்ணி இந்த டேட்டா எடுக்கிறது, அவங்க சைபர் செக்யூரிட்டி வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. பட் வேறஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க, இட்ஸ் வெல் அண்ட் குட், ப்ரொடக்ஷனுக்காக எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் இல்லாம இது எந்த அளவுக்கு செக்யூரா வச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஆப் மூலியமா மக்களுக்கு யூஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். கார்த்திக், இப்போ வேற அரசாங்கம் வந்து நிறைய ஆப்பை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உமாங்னு ஒரு ஆப்பை வச்சிருக்காங்க, நீங்க ரேஷனுக்கு ஒரு ஆப்பை வச்சிருக்காங்க, நீங்க ஆதாருக்கு ஒரு ஆப்பை வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மினிஸ்ட்ரி வைஸ் வந்து ஆப் இருக்கு. அக்ரிகல்ச்சர்னுடைய டிஜிட்டல் டிவிஷன் அவன் ஒரு ஆப் வச்சிருக்கான், ஈனாம்னு எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. ஆனா இந்த எல்லா ஆப்பையும் தாண்டி இந்த ஒரு ஆப்புக்கு மட்டும் அரசாங்கம் வந்து யாரு எதுக்குமே கொடுக்காத இம்பார்ட்டன்ஸை இதுக்கு கொடுத்திருப்பதனுடைய காரணம், ஒரே காரணம் சைபர் செக்யூரிட்டி மட்டும்தானா? ஒன் ஆஃப் த காரணம் சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா இதுல வந்து மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்க உள்ள வராங்க, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க, மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் இவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க. இன்ஃபேக்ட் அந்த ரூல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 2024 ரூல்ஸ்ல வந்து இதுல வந்து சிவில் ப்ரொவிஷன் அஸ் வெல் அஸ் கிரிமினல் ப்ரொவிஷன் அதுல கொடுத்திருக்காங்க. ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் அதாவது மொபைல் நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஒருத்தருக்கு வந்து மொபைல் சிம் கார்டு ஆக்டிவேட் பண்றாங்க அப்படின்னா ப்ராப்பர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாம சிம் கார்டு ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டி இருக்கு. அதே மாதிரி இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு வந்து 3 years வரைக்குமே இருக்கு. பெனால்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் டு 5 crores 50 lakhsல இருந்து 5 crores வரைக்கும் பெனால்ட்டி இருக்கு. சோ ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம்ல ஒரு பார்ட்டா இந்த அப்ளிகேஷன்ஸும் கொண்டு வராங்க. கார்த்திக், என்னன்னா செல்போன்கள் வந்து திருடப்படுகிறது அதிகமா அப்படிங்கிறது இதனுடைய நோக்கமா? ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, செல்போன் வந்து காணாமல் போன செல்போன்கள் 7 லட்சம் செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது, திருடப்பட்ட செல்போன்கள் 42 லட்சம் செல்போன்கள் பிளாக் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரே காரணம். அது ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் சைபர் கிரைம் குற்றத்தை கண்டுபிடிச்சேன், தீவிரவாதியை இது பண்ணிட்டோம், இவ்வளவு பெரிய பணத்தை மீட்டுட்டோம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை இதுல இந்த சஞ்சார் சாத்தியில. சரிங்களா கத்தி? நான் எதுவும் தப்பா சொல்லல, கரெக்டா தானே சொல்றேன்? இல்ல கரெக்டா. நீங்க சொல்ற நம்பர்ஸ் வந்து கம்மி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து 120 கோடி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க, மொபைல் போன் யூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா. அதுல இந்த 7 லட்சம் அப்படின்றது ரொம்ப மினிஸ்குலான ஒரு நம்பர். 7 லட்சம் மொபைல் போன் அப்படின்றது அதை தாண்டி நிறைய போயிட்டு இருக்கு. பட் இது வந்து மேண்டேட்டரின்னு பண்றதுக்கு பதில் இதை பத்தின அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் ஒன்னும் அதிகமாவே பண்ணிருக்கலாம். அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு அதை வந்து மக்கள் கிட்ட கொடுத்துக்கலாம். இதை வந்து நீங்க கார்த்தி, என்னன்னா நம்ம ஒவ்வொரு சம் ஆப்குள்ளெல்லாம் நம்ம போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம போய் வேற ஏதாவது ஒரு போர்ட்டல்ல வந்து சைபர் கிரைம் போர்ட்டல்ல நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்றோம் அப்படின்னா அது ஆல் த ஸ்டேட் கவர்மெண்டோட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோட லிங்க் ஆயிருக்கு. சரிங்களா? கரெக்டா கார்த்திக் நான் சொல்றது? இப்போ ஒரு டெலிகாம் மினிஸ்ட்ரி ஒரு ஆப்பை ஒன்று கொண்டு வந்துட்டு இது எப்படி வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோட இது எப்படி லிங்க் ஆகும்? அப்படி ஏதாவது ஒரு டைரக்ஷன்ஸ் இவங்க இதுவரை கொடுத்துருக்காங்களா, முன்னெடுத்திருக்காங்க இந்த அரசாங்கம்? இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா பண்ணல இல்லையா? கரெக்ட். இந்த சஞ்சார் சாத்தியே பண்ணல, அப்படிதானே?
இல்லைங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. ஆ, சோ எப்படின்னா 2023ல வந்து இதை கொண்டு வரும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனோட லோக்கல் ஸ்டேஷனையும் வந்து லிங்க் பண்றாங்க. ஓகே. சோ எந்தெந்த இடத்துல லோக்கல் ஸ்டேஷன்ஸ் இருக்கோ இப்போ ஒரு மொபைல் மிஸ் ஆகுது அப்படின்னா ஆ, லோக்கல் ஸ்டேஷன் இதை வந்து நீங்க இன்னொரு வெப்சைட் இதே மாதிரி இருக்கு CEIR.gov.in அப்படின்னு. ஓகே, சோ ஓகே, அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த CSR காப்பி வாங்கி நீங்க இதுல அப்லோட் பண்ணிட்டு அந்த IME கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மொபைல் பிளாக் ஆகும். அதே தான் சஞ்சார் சாத்தியும் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு டேக் ஆகுது. பட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது பிளாக் பண்றது நிறைய நடக்குது. பட் திரும்ப கிடைக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு கம்மியா இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த யூஸ் இது இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இடன் அஜெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. கார்த்திக் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. கார்த்திக், இந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை எல்லா மொபைல் போன்களிலும் கட்டாயமாக்கிட்டாங்க. ஒருவேளை அதை கட்டாயமாக்கிட்டாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய அளவிலான சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா கார்த்திக்? சைபர் குற்றங்களை மினிமைஸ் பண்றதுக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100% இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. இன்னொரு பக்கம் மக்கள் வந்து பிரைவசி பத்தி கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் ஒன்ஸ் நம்ம வந்து மொபைல் போன்ல இருந்து ஸ்மார்ட் போனுக்கு மாறின உடனே நம்ம பிரைவசி எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதை வந்து இப்போ பிரைவசி ஆடியோ மாத்துங்கப்பா. அதே மாதிரி இந்தியா போன்ற நாட்டுல வந்து பிரைவசி சட்டமும் கிடையாது. ஸோ அதனால அதை பத்தி நம்ம பெருசா பேசுறதோ அதை பத்தி வருத்தப்படுறதுக்கோ இதுல எதுவுமே தேவையில்லை. சரி. ஸோ இதுல இந்த ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் இதுல இதனோட பின்விளைவுகள் என்னன்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, ஓகே, ஓகே. கார்த்திக், ரொம்ப நன்றி. அதாவது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இந்த ஆப்பை யார் உருவாக்குனாங்கன்னே தெரியாது அப்படின்ட்டு வந்து சொன்ன அந்த ஆரோக்கிய சேது விவகாரம் போல் இல்லாம இந்த ஆப்பை நாங்க தான் உருவாக்கி இருக்கிறோம், அதனால இதை கட்டாயமா இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு அமைச்சகம் முன்னால வந்து சொல்லியிருக்கிறதே இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம் நான் கருதுகிறேன். ஏன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஒரு ஃப்ராட் ஆப் உருவாக்கின இந்த அரசாங்கம் இன்னைக்கு பொறுப்பாக ஒரு ஆப் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற அளவில் ரொம்ப சந்தோஷம்.